ஏஜிஎஸ் தயாரிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா, கே.எஸ். ரவிக்குமார், விஜய் சித்து, அர்ஷத் கான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தோட வெளிவந்திருக்க படம் தான் டிராகன். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டான் பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி ட்ரோல்லாம் பண்ணாங்க. சரி, இந்த படம் என்னதான் இருக்குது, இது உண்மையாகவே டான் பார்ட் 2 தானா, இந்த படத்தில் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல வராரு பிரதீப் ரங்கநாதன் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து, இந்த படம் பந்தயம் அடிக்குமா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ், இது படம் எப்படி இருக்குது, நான் உங்கள் விஜய் டாமினிக். டிராகன் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் சேர்ந்தா காலேஜில் இருக்கும்போது நல்லா கெத்தாக இருக்கலாம். பட் அந்த அரியர்ஸோட வெளியில் வந்தால் இந்த சொசைட்டி நம்மளை எப்படி நடத்தும் அப்படிங்கிற ஒரு கதையை மையமாக எடுத்து அதில் ட்ராவல் பண்ணுற நிறையா கேரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எண்ட் ஆஃப் வரையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்குது. பட் இந்த படத்தோட ஒன்லைனை ரொம்ப லீனியர் லைனாக மாற்றணும்ல, அதுக்கு இன்னொரு விஷயத்தை வச்சுருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. ஏன்னா அரியர்ஸோட வெளில வருது, காலேஜில் உருப்பிடாமல் இருந்துட்டு வெளில வந்து உருப்புறது, ரெவல்யூஷன், இதெல்லாம் தான் டான் படத்தோட ஒரு கதையாக இருக்கும். எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் அப்பாவோட அருமையை புரிஞ்சு அழுகிறதெல்லாம் டான் படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து எந்த இடத்துலையுமே அந்த ஒரு சாயலில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அஸ்வத் என்ன பண்ணியிருக்காரு, இன்னொரு லீனியர் லைனை எடுத்திருக்காரு. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தாக இருக்கும்ல. ப்ரெசென்ட்டில் ஹாப்பியாக இருக்கிறதுக்காண்டி எந்த ஒரு தப்பையும் நம்ம பண்ணக்கூடாது, அது ஃபியூச்சரை நம்ம ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லி டெம்பரவரி ஹாப்பினஸ்க்காக நம்ம செய்யும் தவறுகள் பெர்மனெண்ட்டாக நம்மளை அவஸ்தைப்பட வைக்கும் அப்படிங்கிறத மிக நுணுக்கமாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் இதை முழுக்க இதே கதையை சொல்லியிருந்தா பூமரு, கருத்தூசி, கிரிஞ்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதத்தில் போய்டும். அப்படிங்கிறதுனால பிரதீப் ரங்கநாதனுக்கே உள்ள ஸ்டைலில் அந்த படத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ப்ளஸ் அஸ்வத் மாரிமுத்துக்கே உண்டான அந்த டைரக்ஷன் ஸ்டைலில் எப்படி இந்த ஓமை கடவுளையில் அந்த ஒரு ஃபேண்டசி இருக்குமோ அது மாதிரியான விஷயங்கள். பட் இங்கே ஃபேண்டசி கிடையாது, அதே மாதிரியான ஒரு காமெடி மேக்கிங் அப்படிங்கிறக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராரு. பட் இதை அப்படியே கொண்டுட்டு போயிட முடியாதுல்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் தேவைப்படும்ல, அந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக நரேட் பண்ணியிருக்காரு. அஸ் அ ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தோட ஒன்லைனை லீனியர் லைனை நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். பட் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே கொடுக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிச்சிடக்கூடாது, நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே டான் படத்தை பார்த்த மாதிரி இருந்துடக்கூடாது, எந்த இடத்துலையும் ஊமை கடவுளையை பார்த்துடக்கூடாது, எந்த இடத்துலையுமே லவ் டுடேவை பார்த்துடக்கூடாது, எந்த இடத்துலையும் கோமாளியை பார்த்துடக்கூடாது. பிரதீப் ரங்கநாதன் நமக்கு பழைய ஹீரோவாக தெரிஞ்சிடப்படாது, அவர் புதுசாக தெரியணும். அப்போ லவ் டுடேயில் பார்த்தீங்கன்னா அதே யங்ஸ்டர் தான், ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான், அதே மாதிரியான ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணக்கூடியவர், அதே மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவர், எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பிரதீப் ரங்கநாதன் எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு ஹீரோயினால் ஏமாற்றப்படுற மாதிரி இருக்கும், கடைசி நேரத்தில் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வர்றாரு. இது எதுவுமே இல்லாமல் எப்படி அந்த படத்தை எடுக்கிறது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எதுவுமே இல்லாமல் ஒரு படத்தை கொடுக்கணும், ஆனால் இதுதான் அவரோட கதையாக இருக்குது. ஆனால் இது காலேஜ் போர்ஷனு ஜாலியாக இருக்குது, லவ் இதெல்லாம் வச்சு வெளியில் வரும் பார்க்கும்போது இது டானாகவும் இருந்துடக்கூடாது. பட் இந்த படத்தில் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, அப்பா சென்டிமெண்ட் இருக்குது, இதில் டானும் வந்துடக்கூடாது. இது என்ன எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்ம யோசிச்சிட்டே இருக்கும்போது நான் இப்படி ஒரு படம் கொடுப்பேன்டா அப்படின்னு ஒரு படம் கொடுத்துருக்காருல, அதுதான் டிராகன், அதுதான் அஸ்வத் மாரிமுத்து. என்ன சைட் அடிக்கிறியா? ஏன்னா ஒரு பக்கம் நம்ம என்னதான் இந்த படத்தை பற்றி இப்போ பேசினாலும் இவங்க இந்த ஆடியோ லான்ச்சில் அதுக்கப்புறம் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் பேசும்போது ஒரு பக்கம் பயமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விஜய் சித்துவை போட்டு பயங்கரமாக எல்லாருமே அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் லைட்டாக அடிக்க ஆரம்பித்தாங்க, அது அவரே ஸ்டேஜில் சொல்லிட்டாரு, என்ன எல்லாம் இப்போ போட்டு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணார். ஆனால் இந்த படத்தை மட்டும் லைட்டாக சொதப்புற மாதிரி எடுத்துகிட்ட அடித்து காலி பண்ணிடுவாங்கன்ற மாதிரியான ஒரு பயம் தான். காரணம் என்னென்னா அஸ்வத் மாரிமுத்து ஒரு யங்ஸ்டர் டைரக்டர், எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவர். பிரதீப் ரங்கநாதன் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய பேரை மேலே வாங்கடான்னு கூப்பிட்ற ஒரு பர்சன். விஜய் சித்து, ஹர்ஷத் கான், இவங்களையும் நம்ம சொல்லவே தேவையில்லை. இவங்க எந்தளவு ஒரு இன்ஸ்பிரேஷன்றது தெரியும். ஏஜிஎஸ் கோட்டுக்கு அப்புறமா அவங்க ஒரு படத்தை நம்பி இருக்காங்க அப்படிங்கிற நிறைய பேரோட வாழ்க்கையும் இன்ஸ்பிரேஷனும் இதில் இருக்குது. ஒரு சின்ன தவறுனால இந்த படம் மொத்தமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படின்றப்போ அந்த மாதிரி ஒரு நினப்பெல்லாம் நாலாம் போய் படம் பார்த்தேன், ஆஹா எங்கேயாவது லூப் விட்டுற போகிறாங்க அப்படின்னு. ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த லூப்பே கிடையாது. அந்த பிரதீப்புக்கே உண்டான அந்த லவ் டுடேயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டென்ஷன் சுச்சுவேஷனை கேப்பபிளாக எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே இருக்குது. நம்மளுக்கு ரிப்பீட்டடாக லைட்டாக கொஞ்சம் லவ் டுடே மாதிரி இருந்தாலுமே அதை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வேறு மாதிரி, இதை வேறு மாதிரி எடுங்களேன். ஆனால் அந்த ஃபோனில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அப்படிங்கிறத இத்தனை தடவை வாங்கினாருன்றத பிரதீப் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அந்த அப்படிங்கிறத ஏன் அத்தனை தடவை வாங்கினாருங்கிறத படம் பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கப்ப உள்ள ஸ்னேகா இருக்காங்க, கே.எஸ். ரவிக்குமார் இருக்காங்க, அனுபமா இருக்காங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா இவானா வர்றாங்க. இவ்வளோ பெரிய கேஸ்ட் குரூ எதுக்கு, இவ்வளோ பெரிய ஆட்கள் எதுக்கு, இவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இம்பேக்ட் இருக்கும். இப்போ ஸ்னேகா வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். அந்த 10 செகண்டில் ரொம்ப கேஷுவாலிட்டியான ஒரு சீனில் வருவாங்க. அந்த கேஷுவாலிட்டியான சீனில் அவங்க ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. அந்த டைலாக் வந்து கிளைமேக்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்.
அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால ஒரு ஒரு விஷயம் ஒன்று நடந்துக்கும், ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துடும். அந்த இன்சிடென்ட்டால் இன்னொருத்தனோட லைஃப் பாதிக்கப்படும். அந்த இன்னொருத்தனோட லைஃப் பாதிக்கப்படுறது பிரதீப் ரங்கநாதனுக்கு தெரியும். ஓ இந்த இந்த பாதிப்புக்கு நம்ம தான் காரணங்கிறது தெரிஞ்சு பிரதீப் வந்து திரும்ப ஒரு விஷயத்தை வந்து இங்கே இல்லை, இந்த தவறு நடந்து என்னால் தான்றதை சொல்லுவார். இதனால அவரோட லைஃப் மாறும். அவரோட லைஃப்லாம் மாறினதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கும். லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாரு. டெம்பரவரியாக அவருக்கு ஒரு வேலை கிடைக்கும், அவருக்கு திடீர்னு ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறமா ஒரு மாடி வீடு எல்லாமே கோடி கணக்கில் அவர் வேறு லெவலில் செட்டில் ஆகிடுவார். கிளைமேக்ஸில் அவர் செஞ்ச தப்பு, நான் வந்து இவ்வளோ செஞ்சு தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்கிறப்போ அவருக்கு எல்லாமே விட்டு போயிடும். அவருக்கு நிரந்தரங்கிறது எது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அவர் உண்மையாக இருக்கிறப்ப அவர் எதிர்பார்த்ததோட பெருசாக ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ இது மாதிரியான நிறையா விஷயத்த அஸ்வத் மாரிமுத்து பார்த்து 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 நரேட் பண்ணி இதை வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் நிறைய பேர் கேஸ்ட் அண்ட் குரோவில் சொன்ன ஒரு மனுஷனை சொல்ல மறந்துட்டேன், அண்ணன் மிஷ்கின். அண்ணன் மிஷ்கின் கூட சொல்ல முடியாது, மிஷ்கின் சார். அவர் வந்து டிராகன் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டு போனார், சினிமா விட்டு சீக்கிரமே போகக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னு. அதை கேட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெயினாக இருந்ததோ இந்த படத்தில் அதை பார்த்துட்டு ரொம்பவே பெயினாக இருந்தது. 1000 பேசுவாங்கய்யா, நீங்கள் ஏன் போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும்ல. நீ ஒரு நல்ல டேரக்டர் அப்படிங்கிறத தாண்டி யுவர் அ குட் பெர்ஃபார்மர். அந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா, அந்த படத்தில் மிஷ்கினா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ்ஜே சூர்யா வேறு, மிஷ்கின் வேறு, இந்த படம் வேறு. மிஷ்கின் இதில் எடுக்கக்கூடிய ட்ராவல் ஒரு சீனில் நம்ம எல்லாம் இப்படி ஒரு சீன் வரப்போன்னு நினச்சா அதை அப்படியே மாற்றி அஸ்வத் ஒரு கதை எழுதியிருக்காரு. ஆடியன்ஸோட பாயிண்ட்டை மாற்றுறாரு. ஏன்னா எல்லாம் டான் பார்த்துட்டு எல்லாம் அதுதான் போகும்னு நினைக்கிறாங்க, அதை மாற்றுறாரு. அப்போ மிஷ்கின் இப்படி தான் நடிப்பாருன்றப்போ மிஷ்கின் இப்படி ஒரு நடிப்பை டெலிவர் பண்ணுறாரு. காலேஜுக்குள்ள உங்கள் லைஃப் ரொம்ப கெத்தாக இருக்கும், ஆனால் இந்த காம்பவுண்டை தாண்டினா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. நீங்களாம் சினிமா விட்டு போயிடவே கூடாது, அழிஞ்சிக்கிட்டு இருக்க சினிமா மொத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஓவராலாக நல்லா குக் பண்ணி எல்லா ட்ரோல்களுக்கும் எல்லா மீம்களுக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி, நிறையா வன்ம கக்கிகளுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. சொல்லப்போனால் இந்த 2024 பிறந்து பிப்ரவரி 21 ஆயிடுச்சு. அநேகமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப 22ஆம் தேதியாக கூட இருக்கலாம். அந்த 22 நாட்களில் வந்த நிறைய படங்களில் ரொம்ப ஒரு நல்ல படம்னா அது வந்து டிராகன் தான். ஒரு பக்கம் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் பேசுது. இதில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லவ்ன்ற எதை ட்ரஸ்ட் வச்சு வருது, நம்ம லவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாது, ஆனால் கல்யாணம் பண்ணி வாழ்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்கிறது. உனக்கு வந்து 3 லட்ச ரூபா சம்பளம் வரும்போது உனக்கு ஆசை எவ்வளோ பெருசாக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றதா இருக்கட்டும். இதை தாண்டி நீ ஃபேக்காக பண்ணுற, அதாவது நீ பொய் சொல்லி உனக்கு கிடைக்கிற ஒரு வருமானமோ ஒரு சந்தோஷமோ அது பொய்ன்னு தெரிஞ்சவருமே எல்லாமா போயிடும். நீ உனக்கு எது உண்மை, உன்னோட ஒர்த்து ஏதோ அதுக்கு ஒன்று கிடைக்குன்ற ஒரு விஷயத்தை எடுத்துருக்கிறதுலாம் மிக பலமான ஒன்று. இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக ஒன்று பேசணும் அப்படின்னா, ஃபேமிலிக்கு அவர் ஒன்று எழுதியிருப்பார். டானுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் கிளைமேக்ஸில். டானில் என்ன பண்ணுவார்னா, சிவகார்த்திகேயன் அவள் அப்பாவோட காலை பார்த்துட்டு அழுவார். இதில் ஒரு சீன் இருக்கும், அவள் அப்பா காலை பிடிச்சிட்டு அழுவார். அந்த ஒரு அழுகையெல்லாம் நம்மளுக்கே லிட்டரலாக கண்ணெல்லாம் கலங்கி, நம்ம எல்லாருமே காலேஜ் படிக்கும்போது ஒன்று பண்ணியிருப்போம்ல, நம்ம அப்பா கிட்டே அம்மா கிட்டே எவ்வளோ போய் சொல்லி காசு வாங்கியிருப்போம். காலேஜ் டூருன்னு சொல்லியிருப்போம், அந்த ஃபைன்னு சொல்லியிருப்போம், இந்த ஃபைன் சொல்லியிருப்போம். திடீர்னு பார்த்தா இதுக்கு ஃபைன் கேட்குறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லி காலேஜில் நம்ம ஹாஸ்டலில் தங்கி இருக்கும்போது அவ்வளோ காசு ஏமாற்றிருப்போம். திரும்ப வெளில வந்து வேலை தேடி அலையிற நேரங்களில் எவ்வளோ காசுகளை ஏமாற்றிருப்போம். ஆனால் அதெல்லாம் நம்ம அப்பாவுக்கு நம்ம ஏமாத்துறோன்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம். அதே நேரம் நம்ம பிள்ளை கேட்குதேன்னு நம்பி கொடுக்குற பேரண்ட்டும் இருக்காங்க. இந்த இடத்துல ஜார்ஜ் மரியன் என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மர். கைதிக்கு அப்புறமா அவரோட படம் இன்னும் பேசுனா ஜார்ஜ் மரியன் வந்து நம்ம லிட்டரலாக கண்ணு கலங்க வச்சுட்டார். நம்மளே ஒரு கட்டத்தில் எப்படி அவர் அப்பாவால் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப பிரதீப் ஒரு டைலாக் டெலிவர் பண்ணுவார். அதுக்கு திரும்ப அவர் வந்து ஒரு அப்பா, அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு டைலாக் ஒன்று டெலிவர் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிரதீப் அழுகிற ஒரு சீன் இருக்கும் கிளைமேக்ஸில். நமக்கெல்லாம் அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா கடைசியில் கொஞ்சம் கருத்தூசி போடுற மாதிரி லைட்டாக ஒரு 10 நிமிஷம் வந்துகிட்டு இருக்கும். அந்த 10 நிமிஷம் கருத்தூசிக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க, நம்மளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி. என் பக்கத்தில் அவ்வளோ நேரம் கருத்தூசி இப்படி ஒரு அண்ணன் உட்காந்துருந்தாரு. அந்த ஒரு சீக்வன்ஸ் வரும்போதெல்லாம் கண்ணு கலங்கி இப்படி கண்ணை இப்படி இழுத்து வச்சிருக்காரு, கண்ணீர் வெளில வந்துடக்கூடாது. திரும்பி பார்த்தா என்ன எவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஃபீல் ஆகிட்டாரு. சரி நம்மளால இருந்தோம்னா நம்மளை கொஞ்சம் கலாய்ச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மனசை இறுகி பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பை பிரதீப்பும் ஜார்ஜும் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்காங்கன்னா இதை இயக்குனது யார் அப்படின்னு நமக்கு தெரியும், அஸ்வத் மாரிமுத்து. கேஎஸ் ரவிக்குமாருக்கான போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கௌதம் மேனன் அவருக்கான போர்ஷன்ஸாக இருக்கட்டும், நம்பிக்கை வச்சு உங்களை ஒரு 10 பேர் நம்புகிறாங்க. 10 பேர் நம்பி உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்கள வந்து ஏமாற்றி தான் அந்த விஷயத்தை வாங்குறீங்க. அப்படியே நீங்கள் கொஞ்சம் திருந்தி நம்ம உங்களை ஏமாற்றி வாங்கினோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோடு அவங்கள பார்க்குறப்ப அந்த நம்புறவங்களோட முகம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு கடைசி வரை நம்பிக்கிட்டே இருப்பாங்கன்றத ஒரு ஃப்ரேமில் காமிச்சிருப்பாரு. அது வந்து சொல்லவே வார்த்தை இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஓவராலாக டிராகன்
அதாவது இது சொன்னா மிகையா இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த 100 crores கிளப்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுல சேர்றதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டான் 2 அதுக்கப்புறமா இது மாதிரியான இப்போ லவ் டுடே இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியான ஃப்ளேவர்ஸ் வரலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான கதை தான். அதே மாதிரி ஃப்ளேவர்ஸ் வரலாம். ஆனா படம் வேற, இதுல இருக்க ஸ்க்ரீன் பிளே வேற, இதுல இருக்கக்கூடிய என்ஜாய்மெண்ட்ஸ் வேற. படத்தோட செகண்ட் ஹீரோனா அது விஜய் சித்து தான். அதுக்கப்புறமா தேர்ட் ஹீரோனா அர்ஷத் கான் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக விஜய் சித்து ட்ராவல் ஆகிறார். செகண்ட் ஃபுல்லாக அர்ஷத் ட்ராவல் ஆகிறார். எந்த ஒரு இடத்துலையுமே இவங்க யூடியூப்ல பார்த்த மாதிரி இருக்காங்களே, கிரிஞ்ச் அடிக்கிறாங்களே எல்லாம் கிடையாது. சித்துவெல்லாம் வந்து ஒரு பர்ஃபார்மர், ஒரு ஆக்டருங்கிறத தாண்டி எப்படி ஒருத்தவங்க அப்படியே அந்த ட்ராவலாக லைஃப்பை மூவ் பண்ணாலும் அதே மாதிரியான ஒரு ரோலை அடாப்ட் ஆகி வர்றது, காமெடி சீனில் சிரிக்க வைக்கிறது, அவங்களோட காம்போ வர்றப்ப தியேட்டரில் இருந்த கிளாப்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு வாரமா உங்கள போட்டு அடிச்சாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ற விதமா இந்த ஒரு படம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓவராலா இந்த படத்துல இருந்த பாசிட்டிவ சொல்லிட்டு நெகட்டிவ் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நம்மள என்டர்டெயின் பண்ணிட்டாங்க. 2 மணி நேரம் நம்மள என்ஜாய் பண்ண வச்சாங்க. கடைசியா இருந்த அந்த கருத்தூசிங்கிற ஒரு 3 நிமிஷத்த ட்ரிம் பண்ணி தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். பட் அது படத்துக்கு அடுத்த பிளாட்டுக்கான எலவேட்டுங்கிறதுனால அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அங்கங்க வந்து லைட்டா அந்த தனுஷ் மாதிரியான ஆக்டிங்கும், அந்த லவ் டுடேல இருந்த ஆக்டிங்கும் போட்டிருந்தது. இன்னும் கொஞ்சம் அவரு என்னதான் வந்து அஸ்வத் மாற்றியிருந்தாலும் பிரதீப் கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் இவானாவை கொண்டாந்ததெல்லாம் வேறு லெவலான ஒரு விஷயமா இருந்தது. ஓவராலாக டிராகன் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவு ஒரு தியேட்டர் மெட்டீரியலான ஒரு படம். யாரும் வந்து தவிர்க்காமல் போய் தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி 100 crore கிளப்ஸில் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் 90% இருக்குது. பிரதீப் ரங்கநாதனோட 3வது படமுமே சக்ஸஸ் தான். அதுக்கப்புறமா அஸ்வத் மாரிமுத்தோட அடுத்த படமும் சக்ஸஸ் தான். ஏஜிஎஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இன்னைக்கு நைட் நிம்மதியாக தூங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. ஓவராலாக டிராகன் படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.